எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோதம் தகப்பனே. இந்த நாளை கொடுத்திரப்பா உமக்கு சோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு சோதம் தகப்பனே. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மலும் ஆப்பதும் உம்முடைய கிருபை தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளை வசனம் எங்களை தேற்றாது இருந்தால் நாங்கள் மண்ணோடு மண்ணாக மறைந்து போயிருப்போம் தகப்பனே. மறவாமல் நீங்கள் எங்களை நினைத்தீரப்பா. எங்களை நினைத்து எங்களை அழித்தீரப்பா. உமக்கு சோத்திரம் சாமி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளை கொடுத்தீரப்பா. உமக்கு சோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்து அந்த மக்கள் முன்னாடி வரும்போது எல்லாரும் ஓசானா ஓசானா, உன்னத தேவனே ஓசானா, தாவீதின் குமாரனே ஓசானா என்று ஓசானா பாடி துதித்து வந்த ஜனங்கள் மறாத நாளில் அவர்களுக்கு அந்த துதிக்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் இல்லாத போயிடுச்சப்பா. ஒரு மனுஷன் தேவனை துதிக்கிறதும் தேவனுடைய வழியில் நடக்கிறதும் உம்முடைய ஆவியில் தான் தகப்பனே. அப்பா, உம்முடைய ஆவியை கொடுங்க. நாங்கள் மறந்து போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகள் வசனத்தை எங்கள் இதயத்தில் வைங்க. இந்த உலகத்தின் ஆசைகள், இந்த உலகத்தின் பேச்சுகள், பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே எங்களை அழைத்திருக்கிறீங்க. மறுபடியும் அதை நாங்கள் திரும்பி பார்க்காதபடிக்கு வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா, உம்முடைய வார்த்தைகளும் வசனத்தை எங்கள் இதயத்தில் வைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்கிறதுக்கு உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் பிரவேசித்து நாங்கள் பிரகாசிகமாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, சாமுவேல் அழைத்தீங்க, மோசையை அழைத்தீங்க, தாவீதை அழைத்தீங்க, ஆபிரகாமை அழைத்தீங்க. நீங்கள் அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீங்கள் எதற்காக அழைத்தீரோ அந்த காரியங்கள் நீங்கள் செய்து முடித்தீராங்கப்பா. எங்களை நீங்கள் அழைத்திருக்கிறீங்க. எங்களுடைய அழைப்பை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு உங்களுடைய வார்த்தைகளையும் வசனத்தையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கனி கொடுக்கிற மக்களாக வாழறதுக்கு உதவி செய்யுங்க. நீர் ஓட்டத்தில் இருக்கிற மரம் செழிப்பாக இருக்கின்றது நாங்கள் பார்க்குறோம் தகப்பனே. உம்முடைய சத்திய வார்த்தைகள், சத்திய வசனம் எங்களுக்குள்ளே இருந்தால் நாங்கள் செழிப்பாக இருப்போம், பிறருக்கு சாட்சியாக இருப்போன்றதை நாங்கள் உணர்கிறோம் சாமி. பலப்படுத்துங்க, திடன்படுத்துங்க தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள், குற்றங்கள் எல்லாம் நீங்கள் மன்னித்து எங்களை புதுப்பித்து புது மனுஷனாக நீங்கள் மாற்றி அநேக சத்தியங்கள் நாங்கள் பேசி உம்முடைய வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு நாங்கள் சாட்சியாக இருந்து வழிநடத்துறதுக்கு உம்முடைய ஆவியை கொடுங்க. என் குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரி பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்கள் ஒப்புகிறோம். என் சபை மக்கள், சபை மூப்பர்கள், என் பங்கின் மக்கள், பகுதி மக்கள், நாட்டுத் தலைவர், நாட்டு மக்கள், திக்கெட்ட பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், குழந்தைகள், முதியோர்கள் ஒவ்வொரு கரங்கள் ஒப்புகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்ல விசுவாசத்தை கொடுங்க, நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பா. நல்ல ஆலோசனைகளை கொடுங்கப்பா. ஜபங்களை ஏற்று ஆசீர்வதிங்க. நாங்கள் ஜபித்ததும் ஜபிக்க மறந்ததையும் உன் கரங்களை ஒப்புக்கொள்கிறோம். இந்த அதிகாலையில் உண்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் இந்த நேரத்தை கொடுத்திரப்பா. உமக்கு சோத்தம் தகப்பனே. இந்த நாட்கள் முழுவதும் நீங்கள் உம்முடைய கண்மணியை போல எங்களை பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் ரட்சகரும் உம்முடைய குமாரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, எங்கள் தீமை செய்தவர்களை நாங்கள் கொடுப்பது போல எங்கள் பாவம் எங்கள் சோதனையும் பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சமாதானமும் என்றும் உங்கள் கூட இருப்பதாக. ஆமென்.